السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقد مكروا مكرهم وعند الله مكرهم وإن كان مكرهم لتزول منه الجبال فلا تحسبن الله مخلف وعده رسله إن الله عزيز ذو انتقام. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் ஈடேற்றமும் கண்மணி நாதர் உத்தம நபி தூதர் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற மேலும் நடக்க இருக்கின்ற நல்லடியார்கள் அத்துணை பேரின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் என்றென்றும் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். தாய்மார்களே, சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு நேரத்திலே மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை உங்களிடம் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு முஸ்லிம் பாராமுகமாக எங்கேயோ ஏதோ நடக்கின்றது, அதனால் தனக்கென்ன என்று நினைப்பவன் ஒரு முஸ்லிம் அல்ல. மாறாக தனக்கு சுற்றிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் ஊடாக ஒரு முஸ்லிமானவன், ஒரு முஃமினானவன் தனக்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் தேடிக்கொண்டே இருப்பான். அந்த வரிசையில் உலகத்திலே இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் கடந்த வாரங்களில், கடந்த நாட்களில் நடந்திருக்கின்றது. முதலாவது, அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியிலே எரியக்கூடிய தீ. மறுபக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பலஸ்தீன் இஸ்ரேலுக்கு மத்தியிலான போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படுவதாக செய்திகள் வெளியானது. பலஸ்தீனை குறித்து நம்முடைய வகுப்புகளில் அடிக்கடி பேசுவதுண்டு. நம்முடைய சகோதரிகளுக்கு மத்தியில் அது எந்த வகுப்பானாலும் ஏதோ ஒரு வழியாக பலஸ்தீனை குறித்தான சிந்தனை நம்மிடையே ஏற்படுத்தாமல் இருந்ததில்லை, குறிப்பாக என்னுடைய வகுப்புகளிலே. அதே போல பலஸ்தீனை குறித்து அவ்வப்போது சில முக்கியமான தலைப்புகளை சில முக்கியமான வகுப்புகளாகவும் நம்மிடையே எடுப்பதுண்டு. ஆனால் இப்பொழுது நிச்சயமாக நாம் பலஸ்தீனை குறித்து பேசியதாக வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்தியாவுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் மிக ஆழமான தொடர்பு உண்டு, ஈமானிய தொடர்பு உண்டு. பலஸ்தீன்ல நீங்க இந்திய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பவெல்லாம் பலஸ்தீன் முஸ்லிம்கள் அங்கே கஷ்டப்படுகின்றார்களோ, துயரப்படுகின்றார்களோ, அப்பொழுது எல்லாமே அதற்கான ஒரு உதவி கரங்கள், அது மன ரீதியாகவும் சரி, பணம் ரீதியாகவும் சரி, இந்திய முஸ்லிம்களுக்கென்று தனி மதிப்பு உள்ளது. தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டம், என்ன கட்டம்னு சொன்னா, அதாவது
ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் இந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். என்னதுன்னு சொன்னா, அதாவது போர் நிறுத்தத்தை கத்தாரினுடைய ஒரு அமைச்சர் காசாவிற்கும், அதாவது பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கும் இஸ்ரேலிற்கும் மத்தியிலான அந்த போரை நிறுத்துவதை குறித்தான ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக செய்திகள் வெளியானது. உடனே பலஸ்தீன் எங்கும் அந்த சிறுவர்களும் அந்த பெண்களும் அந்த ஆண்களும் திருவிழா கொண்டாட்டம் போல எங்குமே தக்பீர் முழக்கங்களோடு அந்த காட்சிகளை நமக்கு பார்க்கும்போது ஏதோ நம்மளுடைய குடும்பத்திலே பல காலம் கழிச்சு ஒரு சந்தோஷம் நிகழ்ந்த மாதிரி அந்த ஒரு உணர்வை நாம் அனைவருமே பெற்றோம். இந்த போர் நிறுத்தம் 21ஆம் தேதியிலிருந்து வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் முத்தாய்ப்பாக சில விஷயங்களை அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு பெரிய விஷயத்திற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகின்றது என்பதனை நாம் கொஞ்சம் அசை போட்டு பார்க்கணும். கிட்டத்தட்ட இன்றையோடு சேர்த்துனா 469வது நாள். ஒரு சமூகம் தன்னுடைய நாட்டை விட்டு போகாமல், எந்த நேரத்திலும் இந்த பூமியை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று 3வது தலைமுறையையும் தாண்டி ஒரு சமூகம் போர் செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா அது பலஸ்தீன் ஹமாஸ் அந்த முஸ்லிம் சமூகம் தான். எவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு இந்த நிலை எட்டப்பட்டிருக்கின்றது என்பதனை நாம் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட செப்டம்பர் 23, அதாவது அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக நடந்த இந்த போர்க்களத்திலே சொந்த நாட்டை மீட்பதற்காக இறந்த ஷஹீதுகளின் எண்ணிக்கை மட்டும் 40,000த்திற்கும் மேலாக. இவ்வளவு ஷஹீதுகள் இதுவரைக்கும் இந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார். 95,878 பேர் இதுவரைக்கும் காயமடைந்திருக்கின்றார்கள். இதுல பெண்களும் 16,500 பேர் குழந்தைகளும் அடங்குவாங்க. காயம்பட்டவர்கள்ல 14,000 பேர் சிகிச்சைக்காக காசாவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இடிபாடுகள்ல சிக்கி 10,000த்திற்கும் மேலாக மக்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு கரை பகுதியில இதுவரைக்கும் 160 குழந்தைகள் உட்பட்ட 716 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார். 5,700 பேர் காயமடைந்திருக்கிறார். அதாவது உலகத்துல இதுவரைக்கும் எங்கும் நடக்காத வகையில இதுவரை உலக வரலாற்றில் பதிவு செய்யப்படாத அளவில் பெரும் எண்ணிக்கையில் காசாவின் மீடியா, அதாவது அந்த மீடியா அமைச்சகத்தினுடைய அறிக்கையின்படி 173 பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுக்கிடையில மழை தண்ணீர் கூடாரங்களுக்குள்ள புகுந்து கொள்வது, மக்கள் படாத பாடுபடுவது, குளிர்காலம் ஆரம்பமாகி அந்த குளிர்காலத்துல மக்கள் கடுமையான நெருக்கடிகளை அனுபவிப்பது, பிளாஸ்டிக் ஷீட்டுகளை கொண்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கூடாரங்கள்ல மழை தண்ணீரால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், மழையையும் வர இருக்கும் குளிரையும் சமாளிப்பதற்கு எந்தவித ஏற்பாடும் அந்த மக்கள் கிட்ட இல்லாததும், இது எல்லாமே பலஸ்தீன் மக்கள் இந்த ஒரு வருஷம், கிட்டத்தட்ட நேற்றைக்கும் முன்தினமோ செய்திகள் வெளியாச்சு. பலஸ்தீனுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அங்க உள்ள இடிபாடுகளை எல்லாம் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 70% காசா தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. 70%, அதாவது எல்லாமே அவங்களோட வீடு எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் யோசிக்கணும். ஒரு சமூகம் இவ்வளவு காலம், அதாவது இது நிஜமாலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கண்ணெதிரே ஒரு சமூகத்தை காட்டுறான். எவ்வளவு சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எவ்வளவு அவர்கள் அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள்.
அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலை குலையாமை, சுபஹானல்லாஹ், அந்த இஸ்திகாமத், அதற்கு அவங்க கொடுத்தக்கூடிய விலை ரொம்ப பிரம்மாண்டம். அல்லாஹ் நம்ம கண்ணெதிரே காட்டுறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலவு மின் கப்லிகும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வதர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படி கேட்கின்றார். அதாவது நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் செஞ்சவர்களுக்கு ஏற்பட்டது போன்று கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களோ? உங்களை போல நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பீடித்து அவர்கள் வருந்தி தங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இதோ சமீபத்தில் இருக்கின்றது என்று நாம் ஆறுதல் கூறும் வகையில் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். இஸ்திகாமத்திற்கு, நிலை குலையாமைக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்டதா, ஒரு சமூகம் சோதிக்கப்படுவது சிறந்ததா அல்லது அதிகாரம் வழங்கப்படுவது சிறந்ததான்னு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், சோதிக்கப்பட்டு அதிகாரம் வழங்கப்படுவது சிறந்தது. ஏன்னா தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சுன்னத்தாக வைத்திருக்கிறான். ஒரு சமூகத்தை சோதிப்பான். ஒரு சமூகத்திற்கான ஈடேற்றத்தை அல்லாஹ் வழங்க போறான்னு சொன்னா, ஒரு சமூகத்திற்கான அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்க போறான்னு சொன்னா, ஒரு சமூகத்திற்கான மறுமலர்ச்சியை, எழுச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்க போறான்னு சொன்னா, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சமூகத்தை கடுமையாக சோதிப்பான். அந்த சோதனைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சல்லடையை போல செழிப்பான். எவன் எந்த அளவுக்கான சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியும்? சில பேர் கொஞ்சம் சோதனைகளே உடைஞ்சிருவாங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமான சோதனையில உடைஞ்சிருவாங்க. கடைசி வரைக்கும் அந்த அணியில யார் நிக்கிறாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பான். அந்த சோதனைகளை சகித்து 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 வரக்கூடிய உம்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகாரத்தை கொடுப்பான். தாய்மார்களே, சகோதரிகளை, இன்றைக்கு காசாவினுடைய இந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய, ஹமாஸினுடைய, பலஸ்தீனுடைய இந்த போர் ஒப்பந்தம் அதாவது தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக நிற்க போகுதான்னு காலம் தான் பதில் சொல்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேல் ஒப்பந்தம் போட்டு அதுக்கு நம்பிக்கை துரோகம் தான் செஞ்சிருக்கு. ஆனால் சில களத்தில் உள்ள சமூக சிந்தனையாளர்கள் சொல்றாங்க, இல்ல, இந்த தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா இஸ்ரேல் தத்தளிக்க கூடியது ஒரு 3-4 மாசமாவே, ஒரு 5-6 மாசமாவே தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல், ஏன்னா வேற வழியே இல்லை. ஆனால் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாம எந்த அளவுக்கு தடுமாற முடியுமோ, அதாவது எந்த அளவிற்கு வெளியே தெரியாம பாதுகாக்க முடியுமோ, இந்த மீசையில மண் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இஸ்ரேல். அப்ப தாய்மார்களே, சகோதரிகளே, இவ்வளவு பெரிய அல்லாஹ் ஒரு வெற்றியை ஒரு உம்மத்திற்கு நாடுறான்னு சொன்னா, அந்த உம்மத் அதற்கு கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க. அவ்வளவு பெரிய தியாகம். நம்மள எத்தனை தடவை கண்ணீர் வடிச்சிருப்போம், குழந்தைகளை பார்த்து, பெண்களை பார்த்து, எப்படா இதுக்கு முடிவு வரும்? நம்ம நிர்ணயிக்கிறது இல்லை, அல்லாஹ் ஒரு முடிவை நிர்ணயிப்பான். அதாவது நம்ம ஒருத்தர் அழிஞ்சு போகணும்னு நினைப்போமே, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதத்துல அவன் நாசமாகணும்னு விரும்புவான். அப்படி அந்த இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு போய் அவன் அழிப்பான். நம்ம நினைக்கிற விதத்தை தாண்டியது அல்லாஹ்வுடைய சுன்னத், நம்ம நினைக்கிற சிந்தனைக்கும் தாண்டியது அல்லாஹ்வுடைய விதி. அந்த இடத்துல போய் அல்லாஹ் அவனை ஒரு உழுப்புவான் பாருங்க. இப்ப நம்ம இஸ்ரேல் ஒரு விரும்பம் அழிஞ்சு போனோம், இப்படி அழிஞ்சு போனோம், அப்படி அழிஞ்சு போனோம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரமட்டமாக, ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அந்த நிலைமையை கொண்டு கொடுத்திருக்கின்றான். தாய்மார்களே, சகோதரிகளே, போர் நிறுத்தத்திலேயே கொஞ்சம் நம்ம நிதானமா செய்தியை வாசிக்கணும். போரை நிறுத்துமாறு அவர்களே அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. இது மிகைப்படுத்தி சொல்லல.
பெரிய பெரிய செய்தி ஊடகங்களில் வெளியான செய்தி இது. அவர்களே வாலண்டியரா வந்து, ஏன்னா அந்த ஒப்பந்தத்தை பார்த்தாலே தெரியுங்க எவ்வளவு மோசமா அவனுக்கு தோத்துருக்கிறானுங்க. என்னங்க ஒப்பந்தம்? ஒப்பந்தம் என்ன? ஒரு சில ஒப்பந்தங்களை சொல்றாங்க. முதலாவது என்ன? இஸ்ரேல் பலஸ்தீன் பூமியை விட்டு, அதாவது காசாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும். முழுமையாக வெளியேற வேண்டும். இதற்கு மத்தியில எந்த ஒரு சின்ன தாக்குதல்களும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, காசா முழுக்க மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும். 3 to 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது மறுகட்டமைப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட 70% காசா ஒண்ணுமே இல்லை. அந்த வீடு எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்கள் கட்டிய யூனிவர்சிட்டிஸ், 12 யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள், அவர்களுடைய வீடு, இல்லங்கள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த அத்துணையும் தரைமட்டமாக்கியதன் காரணத்தினால் அதனை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும். இந்த மறுகட்டமைப்பு செய்வதற்கான மேற்பார்வையை கத்தார், எகிப்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் மேற்பார்வை செய்யப்பட வேண்டும். இதுக்கு 3 to 5 வருடங்கள் ஆகலாம். இதுல மகிழ்ச்சியானதுன்னா, நேற்றுக்கும் முந்தா நேத்தும் மலேசியாவுடைய பிரதமர் காசாவை மறுகட்டமைப்பு செய்வதற்கு மலேசியா முழுமையாக ஒத்துழைக்கும். அதற்கு உதவியாக நான் ஜப்பானுடைய அதிபரிடமும் நான் பேசுவேன் என்று மலேசியாவுடைய அதிபர் சொல்லி இருக்கின்றார். அப்போ இது பாருங்க. அதே மாதிரி எந்த பகுதியிலையும் பலஸ்தீன் மக்கள் குடியேறலாம். எங்கெங்கிறதெல்லாம் துரத்தப்பட்டாங்க, அவங்களோட வீடு எங்க, இது நாள் வரைக்கும் முகாம்ல இருந்தாங்க இல்லையா, யார் யாரு எங்கெங்க போய் வசிக்கணுமோ வசித்துக் கொள்ளலாம். அதே போல தினம்தோறும் 600 ட்ரக்குகள் பலஸ்தீன் பூமிக்குள்ள போகணும். 600 ட்ரக்கு. அந்த 600 ட்ரக்கு முழுக்க மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே. அதுல குறிப்பாக 50 ட்ரக்குல வெறும் ஃபியூவல் மட்டும், அதாவது எரிபொருள் மட்டும் கொண்டு போனோம் அப்படின்னு இத அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் சரி, தற்போதுள்ள ட்ரம்ப்பும் சரி, சில கனிவாகவே அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த உதவிகளை எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே போல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பிணை கைதிகளை விடுவிக்கக்கூடிய விஷயத்துலதான் இன்னும் அவங்களோட ஒப்பந்தம் நம்மளுக்கு காமெடியா இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு கால அளவுக்கு கெஞ்சலாம், விட்டுருடா நாங்க ஓடிடுறோம், அதை சொல்லாம சொல்றான். என்ன, அதாவது 4 வகை அடுக்குகள்ல இந்த பிணை கைதிகளை விடுதலை செய்வது குறித்தான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. 33 இஸ்ரேலிய பிணை கைதிகளுக்கு பகரமாக ஒரு இஸ்ரேலிய வீரர் விடுவிப்பு செய்யப்படுவார். அதாவது 50 காசாவுடைய பலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவாங்க. என்ன, அதாவது ஒரு கைதிய நாங்க விடுவிக்கணும்னா நீ இத்தனாயிரம் கைதிகளை விடுவிக்கணும். அந்த ஒப்பந்தத்தினுடைய சாரம்சம். ஒரு ஆளை நாங்க விடுவிக்கணும்னு சொன்னா நீ இத்தனை நபர்களை, பெண்களை, 19 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களை, இவங்களை, இது எல்லாத்தையுமே நீ விடுவிச்சாதான் அதற்கு பகரமாக 1, 2, 3, 4 நாங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை செய்வோம். அப்ப இது எவ்வளவு பெரிய படுமோசமான தோல்வி தாய்மார்களே, சகோதரிகளே. என்ன, அதே மாதிரி எந்த விதமான இதற்கு பிறகும் எந்த விதமான அழிச்சாட்டியங்களும் போரும் செய்யக்கூடாது. என்ன, அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய மிக மூத்த அரசியல் அதிகாரியே சொல்லியிருக்கிறாங்க, ஹமாஸை இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஹமாஸை இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது, இருக்கிற டனல்ஸை அழிக்க முடியல. அதே போல பிணை கைதிகள், அவனுடைய பிணை கைதிகளை அவன் வாங்குறதுக்கு என்னது, இங்கிருந்து ஒரு 100 பேர் அமிச்சாலும் அங்கிருந்து ஒரு 10 பேர் வரலாம். உலகத்திலேயே தான் வல்லரசு என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல், என்ன, உலக உளவுத்துறையிலேயே மிகப்பெரிய உளவுத்துறையை தன்வசம் கொண்டுள்ள இஸ்ரேல், தாய்மார்களே, சகோதரிகளே, ஒண்ணுமே இல்லைங்க. காசாங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன பகுதி, கிட்டத்தட்ட ரொம்ப சொற்பமான ஊர். அந்த ஊர் மக்களுக்கு முன்னால், அந்த இடத்திற்கு முன்னால் அடிபணிஞ்சு போற அளவுக்கான சூழ்நிலை. எல்லாருமே காலி பண்ணும். எந்த அளவுக்குன்னா, 12 மாதங்களுக்குள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியில் இருக்கக்கூடிய 92,500 இஸ்லாமிய, அதாவது இஸ்ரேலனுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த நாட்டை விட்டு, அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படணும், அவர்கள் கிளியர் பண்ணணும். இப்போ எவ்வளவு பெரிய ஒரு இழிவு, கேவலம்.
தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்வான், வகது மக்கரு மக்ரஹும் வ இன்தல்லாஹி மக்ருஹும் வ இன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால். எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை இறைவன் முன்பாகவே செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய சூழ்ச்சிகளோ மலைகளையும் பெயர்த்து விடக்கூடியவைகளாக இருக்கின்றன. ஆயினும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் ஒன்றும் பலிக்க போவதில்லை. ஃபலா தஹ்ஸபன் அல்லாஹ் முக்லிஃப வஅதிஹி ரசூலா. அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அளித்த வாக்குறுதியில் அவன் தவறிவிட மாட்டான் என்று நபியை நீங்கள் ஒரு காலம் என்ன விட வேண்டாம். அல்லாஹனுடைய வாக்கு மாறிட மாட்டா. என்ன உதவி கிடைக்காம போயிட்டே இருக்கே, அநியாயம் இப்படி நடந்துகிட்டே இருக்கே, அநீதம் இப்படி நடந்துகிட்டே இருக்கே என்று நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் ஒரு போதும் தான் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் மிகைத்தவனும் பழிவாங்குபவனுமாக இருக்கிறான். இன்னல்லாஹ் அஸீஸுன் துன்திகாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழிவாங்கக்கூடியவனாக இருக்கின்றான். என்ன அதற்கான பகரத்தை நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க ஒரு மாதிரி அவனுக்கான பின்விளைவு நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. அப்படி அல்ல, அதற்கும் தாண்டி அல்லாஹ் அவர்களுக்கான ஒரு இழிவை ஏற்படும். என்ன அப்போ அல்லாஹ் ஷேக் அஹமது யாசிர் ரஹ்மத்துல்லாஹி, அதாவது ஹமாஸினுடைய மிக முக்கியமான நிறுவனர்ல ஒரு நிறுவனர் சொல்லுவாங்க, அதாவது பனு இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்பட்டது 340 ஆண்டுகள். அவர்களுக்கு 3வது 40 ஆண்டுல தான் அவங்களுக்கான வெற்றி கிடைச்சது. சுப்ஹானல்லாஹ், அவங்க எவ்வளவு ஆழமாக இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்கன்னு இஸ்லாமிய மிக மூத்த பலஸ்தீன் மண்ணிலே பிறந்த ஒரு மிகப்பெரிய மார்க்கறிஞர் ஷேக் அஹமது யாசிர் அவங்க சொல்றாங்க, 3வது 40, அதாவது 40 ஆண்டுகள், 40 ஆண்டுகள்ல பனு இஸ்ரவேலர்கள் கருமையாக சிரமப்பட்டாங்க. 3வது 40 ஆண்டுல அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஷேக் அஹமது யாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு சொன்னாங்க, 2 கடந்து விட்டோம், 40 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம், 3வது 40 ஆண்டுல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீன் பூமிக்கு தர இருக்கின்றான். தாய்மார்கள், சகோதரிகளை அவங்க கண்ணில் காட்டணும்தான் இப்ப கடந்த வெள்ளிக்கிழமையில மிகவும் நிம்மதியாக அமைதியாக மக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஜும்மா கிட்டத்தட்ட 50,000 மக்கள், தாய்மார்கள் சகோதரிகளை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகின்றார்கள் சொன்னா அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். பெண்கள் என்று பார்க்காமல் அவர்களை நடு தெருவிலேயே துரத்தி அடிச்சு கழுவாங்க. சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு பாடத்தை அல்லாஹ் வ தஆலா அந்த மக்களுக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அமெரிக்கா தான் மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதாரத்தை இந்த இஸ்ரேலுக்காக வழங்கியது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட $300 பில்லியன். தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு பணங்க! $300 பில்லியன் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா வழங்கிய பணம். அப்போ நான் என்ன சொல்ல வந்துட்டு இருந்தேன்னா, ஷேக் அஹ்மது யாசின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த 3வது 40 ஆண்டிலே நிச்சயமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வெற்றியை தருவான். அப்ப அந்த இவ்வளவு காலம் இவ்வளவு தியாகம், இவ்வளவு அர்ப்பணிப்பு, என்ன பசி, உணவில்லை, ஒரு நாள் உணவில்லை, 2 நாள் உணவில்லை, 3 நாள், மாதக்கணக்கில் பட்டினி கிடந்தவங்க இருக்கிறாங்க. தன்னோட குடும்பத்தை முழுக்க இழந்தவங்க இருக்கிறாங்க. தங்களுடைய வீடு, கட்டடம் அனைத்தையுமே இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்தும் கூட அந்த மக்களினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, லா நகூலு இல்லா மா யர்தல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்ட வார்த்தையை தவிர எங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வராது. அவங்களுடைய சபரை உலகம் பார்த்தது. தாய்மார்களே, சகோதரிகளே, அவருடைய இஸ்திகாமத்தை உலகம் பார்த்தது. அதாவது நம்மளுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இன்று வரைக்கும், ஏன் இப்ப கூடியும் ஃபிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் போட்டு அந்த நேரத்தில் கூட இஸ்ரேல் கிட்டத்தட்ட 80 பேர்த்த கொன்றிருக்கு, ஷஹீதாக்கியிருக்கு. அதனை எதிர்த்து யார் போராடுறா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அமெரிக்கர்கள் இப்ப அமெரிக்காவில கடுமையான பணி. அந்த நேரத்தில் இப்பொழுது பிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்குது. அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை, போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு எப்படி இஸ்ரேல் மீறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தாய்மார்களே, சகோதரி, உலகம் முழுக்க
அந்த பலஸ்தீன் மக்களுக்கான ஆதரவு, அவர்களுக்கான அந்த தயவு, அவர்களுக்கான அந்த கருணை கரிசனம் உலகம் முழுக்க எந்த அளவுக்குன்னு சொன்னா 113 நாடுகள் சுதந்திர பலஸ்தீன் வேணும்னு நம்ம சொல்லல, அந்த மக்களுக்கு அந்த நாடு கொடுக்கப்பட வேண்டும், அந்த நாட்டில் இருந்தான ஆக்கிரமிப்புகள் அது அகற்றப்பட வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா தாய்மார்களே சகோதரிகளே, யூதர்களே, அதாவது யூதர்கள்ல உண்மையாலுமே அவங்களுடைய மத அடிப்படையிலான யூதர்கள் இருக்கிறாங்க, இன்னொன்னு பாசிச யூதர்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம ஜியோனிஸ்டுகள்னு சொல்றோம், ஜியோனிஸ்ட் யூதர்கள்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த ஆக்கிரமிப்பு பணி, இந்த இவ்வளவு அநியாயமும் அக்கிரமும் இந்த அநீதியும் செய்யக்கூடியது அந்த ஜியோனிஸ்டுகள் தான். ஆனால் நடுநிலைமையான யூதர்கள் கூட தாய்மார்களே சகோதரிகளே, அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு போராட்ட களங்களிலும் கல்லூரி மாணவர்களோடு அவர்கள் நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு யூதனா இருக்கிறதுக்கே கேவலமா இருக்கு, யூதனா இருக்கிறதுக்கு எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, பலஸ்தீன் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய நாடு அவர்களுக்காக வழங்கப்பட வேண்டும் என்று இண்டிபெண்டன்ட் பலஸ்தீன் என்ற முழக்கம் தாய்மார்களே சகோதரிகளே எல்லா இடத்திலுமே முழங்க தொடங்கி இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு ரீதியில் தான் நம்ம அமெரிக்காவை பார்க்க வேண்டும். அதனை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த மக்கள் பாடம் பெற வேண்டும். ஏன்னா ட்ரம்ப் பதவியேற்றதுல என்னங்க சொன்னா, பதவியேற்பு விழால ட்ரம்ப் என்ன சொன்னா, நான் காசாவை நெருப்பாக நரகமாக ஆக்கி காட்டுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல கலிபோர்னியாவுனோட இது இன்ன வரைக்கும் அவங்களுக்கே புரியல, இது பனியினுடைய காலம், எப்படி இவ்வளவு பெரிய நஷ்டம் அவர்களுக்கு நடக்குதுன்னு அவங்களுக்கே புரியல. அந்த அளவிற்கு இது மிகவும் ஆச்சரியமாக அவர்களுக்கே இருக்கின்றது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சும்மா சாதாரண தீ விபத்து அல்ல தாய்மார்களே. 22,000 ஏக்கர் கரிஞ்சு போயிருக்கு, 22,000 ஏக்கர். அதுவும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியும் சாதாரண பகுதி அல்ல. அதாவது அமெரிக்காவிலேயே மிகவும் வளர்ந்த, அதாவது என்ன சொல்றது, எல்லாருமே போகக்கூடிய கனவு உலகம் என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கான பூமி என்னது, 22,000 ஏக்கர் ஒண்ணுமே இல்லாம தரமட்டமா இருக்குதுங்க, தரமட்டமா இருக்குது. இதுக்காக அமெரிக்காவில ஏற்பட்ட நஷ்டங்கிறது எவ்வளவு பெரிய நஷ்டமா? இதற்காக அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் இதுவரைக்கும் அவனுக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவி செஞ்சதை விட ஜாஸ்தி. அதை மறுகட்டமைப்பு செய்யறது அவ்வளவு விஷயம் அல்ல. எந்த அளவிற்கு தாய்மார்களே, அதாவது பணக்கார ஊரு லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்கிறது, அதாவது மேட்டுக்குடிகள் அதிகமாக வாழக்கூடிய, அதாவது ஒவ்வொரு ஹாலிவுட் நடிகர்களும் வாழக்கூடிய பூமி அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி. தாய்மார்களே சகோதரிகளே, காட்சிகள் காட்டப்பட்டது, அவங்க எல்லாரும் கூடாரத்துல தங்க வைக்கப்பட்டு இருக்கிறாங்க, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாம தாய்மார்களே சகோதரிகளே, அந்த மேட்டுக்குடிகள் எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கிடைக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் உள்ள மாளிகைகள் எல்லாம், ஒவ்வொரு நடிகர்களுடைய வீடுகள் எல்லாம் தாராமட்டமாக்கிட்டான். என்ன அப்போ தாய்மார்களே சகோதரிகளே, அந்த ஒரு பாடமாக நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லவில்லை, என்ன சந்தோஷப்பட வேண்டும் என்று நாம் அதனை பார்த்து சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன். ஏன்னா இது சாதாரண வெற்றி இல்லைங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வெற்றியை சொல்வதற்கு ஃபத்ஹுல் முபீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். எனக்கு சூழலை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே அல்லாஹ் கண்ணால நம்மளுக்கு எல்லாம் காட்டுறான். தெளிவான வெற்றினா இதுதான். அல்லாஹ் அந்த சூழலை ஏற்படுத்துறான். ஏன்னா அமெரிக்கா தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை செஞ்சுட்டு இருக்கு, அமெரிக்காவை அப்படியே அடிக்கிறான். இதுக்கிடையில இஸ்ரேலே தானாக சில பகுதியில இருந்து, நம்ம ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று பார்த்தோம்ல, அந்த ரஃபாங்கிற பூமி, அதே போல இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெல் ஹவுஸ், இந்த மாதிரியான பகுதிகள்ல இருந்து இஸ்ரேலே வெளியே வந்துட்ட சமாளிக்க முடியல. இன்னும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு இன்னொரு மிகப்பெரிய நஷ்டம் சொன்னா, களத்திலே யமனை சேர்ந்த அந்த ஹவுத்தி முஸ்லிம்கள் தான், அந்த முஜாஹிதுகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக செங்கடலில் வரக்கூடிய எல்லா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் அல்லது அமெரிக்காவுடைய எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு இருக்கான். அதனால அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மட்டும் $200 பில்லியன். தாய்மார்களே சகோதரி, $200 பில்லியன். இன்னைக்கு செங்கடல அமெரிக்காவுடைய ஒரு கப்பலும் போக முடியாத அளவுக்கு ஹவுத்தி முஸ்லிம்கள், அந்த முஜாஹிதுகள் அடக்கி வச்சிருக்கிறாங்க.
அவங்க ஓப்பனா டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, இங்க பாரு உன்னை பார்த்து எனக்கு தெரியும், நீ அந்த ஒப்பந்தத்தை எப்படி மீறுவேன்னு எனக்கு தெரியும், இனி மறுபடியும் இது இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ தாய்மார்களை சுத்திலும் எல்லா இடத்திலும் அல்லாஹ் அந்த சூழலை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் ஈராக்கு வந்து டுவர்ட்ஸ் ஜெருசலம் என்று அவங்க ஒரு பக்கம் எதிராக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டுக்கு துருக்கி வருது. எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த அளவிற்குன்னு சொன்னா தனக்கு உதவுவதற்கு தம் மேல தயவு காட்டுவதற்கு யாருமே இங்க இல்லைங்கிற அளவுக்கு இஸ்ரேல் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஒண்ணுமே செய்ய முடியாம மிகப்பெரிய 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 நஷ்டம், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான நஷ்டத்தை அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாய்மார்களே. அப்ப அல்லாஹ்வுடைய வெற்றி இதுதான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு இஸ்திகாமத்துக்குன்னு அல்லாஹ் கிட்ட ஒரு மதிப்பு இருக்குங்க. ஒரு பிரச்சனையை ஒரு 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 நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்ம எந்த அளவுக்கு எதிர்கொள்றோம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். முஸ்னத் அஹமதுல ஒரு ஹதீஸ் வருது, நம்ம சீராவுல இந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இஸ்லாத்தை ஆரம்பத்துல ஏற்ற மக்கள், இஸ்லாத்தை ஆரம்பத்துல ஏற்றவங்க யாரு? இஸ்லாத்தை ஆரம்பத்திலே நாங்கள் யாரெல்லாம் ஏற்றோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா சுமையா, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட அபூ தாலிபின் மூலமாக பாதுகாப்பு கொடுத்தான். அபூபக்கருக்கு அவங்களுடைய கோத்திரத்திலிருந்து அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுத்தான். பாக்கி உள்ள அம்மார், சுமையா, சுஹைப், பிலால், மிக்தாத் இவங்க எல்லாருமே கடுமையாக சோதிக்கப்பட்டோம். நாங்கள் சோதிக்கப்பட்டோம். எந்த அளவிற்கு இரும்பு கவசங்கள் எங்களோட உடம்புல போட்டுட்டு பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. இன்னும் படுமோசமான துயரங்களும் எப்படியெல்லாம் அவர்களை துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. இப்னு மசூத் சொல்றாங்க, நாங்க எல்லாருமே அந்த சோதனைகளை தோத்துட்டோம்னா ஏதோ ஒரு நேரத்துல எங்களுக்கு அந்த வலி தாங்க முடியாம, கஷ்டம் தாங்க முடியாம, என்ன நாங்க அந்த சோதனையை தாங்க முடியாம வாயளவுல சில குஃப்ருனுடைய வார்த்தைகளை சொல்லி, எங்களோட ஈமான் பரிபூர்ணமான ஈமான் தான், எங்களோட உள்ளத்துல பரிபூர்ணமான ஈமான் தான், ஆனால் அந்த தண்டனையிலிருந்து தாங்க முடியல, அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக சில வார்த்தைகளை அந்த சொல்லி நாங்களா தப்பிச்சிட்டோம். இந்த சோதனையிலிருந்து தப்பிச்சது பிலால் மட்டும், இந்த சோதனையிலிருந்து தப்பித்தது பிலால் மட்டும்தான். தாய்மார்களே, இஸ்திகாமத் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நிலை குலையாமை இவ்வளவு ஒழுக்கப்பட்டால் நம்மளால கனவுல கூட நீங்க கொஞ்சம் 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 அசை போடுங்கள் தாய்மார்களே, சகோதரிகள், நம்மளால நினைக்கவே முடியாது. நீங்கள் மட்டும் தனியாக உங்களுடைய வீடுகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு, சொந்தங்கள்ல சொல்றதுக்கு யாருமே இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓரம் ஒதுங்க முடியாது. தாய்மார்களே, சகோதரிகள், கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அதாவது உப்பு தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்குமா? கடலோட உப்பு தண்ணி இருக்குல்ல, குடிக்கிறதுக்கு அது மட்டும் தான். உப்பு தண்ணியில குடிக்கிறதுல வேதனை என்ன தெரியுமா? இன்னும் அது தாகத்தை அதிகரிக்கும். நம்ம டாக்டர் ஷைமாவை பத்தி எல்லாம் நம்மளோட வகுப்புல பார்த்தோம். வேற உணவே இல்லாம கிடைச்ச ஒரு 2 தக்காளியில நம்ம கையில போட்டு கழுவக்கூடிய அந்த ஹேண்ட் வாஷ்ல இருக்கக்கூடிய கிரீம், அந்த இத தக்காளியோட போட்டு ஏதோ ஒரு உணவை அந்த அவங்க சாப்பிட்டதா நம்ம படிச்சோம். இது ஒரு சம்பவம். எத்தனை துயரங்கள், எத்தனை சம்பவங்கள் சொல்ல முடியும் தாய்மார்களே, சகோதரிகளே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு சொந்தம்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாம நீங்கள் அனந்தரவாதியாக தனியாக நிற்கும் பொழுது அந்த வழியும் அந்த வேதனையும் சொல்லி மாளாது. ஆனால் அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ் மேல உறுதியான ஈமானையும் இஸ்திகாமத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள்னு சொன்னா நம்மளுக்கெல்லாம் வெட்கமா இருக்கு, நம்மளுக்கெல்லாம் கூச்சமாக இருக்கு, நம்மளையெல்லாம் கூடி குறுக வைக்குது அவர்களுடைய உறுதியான ஈமான். களத்தில் இவ்வளவையும் இழந்து கொண்டு நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால், வாரங்களுக்கு முன்னால், நான் உங்களுடைய குரூப்ல நம்முடைய லேடிஸ்கள் மாணவிகள் இருக்கக்கூடிய குடும்பத்திலே நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணேன். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு 6வது 7வது படிக்கிற வயசு இருக்குங்க. அந்த பொண்ணோட தம்பிக 2 தம்பிக, ஒரு 3வது படிக்கிறது, ஒரு 5வது படிக்கிறது, இப்படி அந்த 3 பேர். அந்த குழந்தைகள் சொல்லுதுங்க தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த குழந்தைகள் சொல்லுது, 2017 நடந்த பாம் பிளாஸ்ட்ல எங்களோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு யாருமே இல்லை.
சுபஹானல்லாஹ். அந்த பையன் சொல்றான், அந்த 3வது 4வது படிக்கிற பையன் அந்த காணொலியில சொல்றத நம்ம எல்லாரும் தானே கேட்டோம். என்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, ஆனால் நாங்கள் குர்ஆனை முழுவதுமாக மனனம் செஞ்சு முடிச்சிட்டோம். கஷ்டமான காலங்களில் குர்ஆனோடு நீங்கள் உங்களுடைய உறவை பிணைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு எங்களுக்கான ஆசுவாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெட்கப்பட வேண்டாமா தாய்மார்களே, சகோதரி? ஏங்க அந்த பூமியில வாழக்கூடிய 3வது 4வது பையனுக்கு இருக்கக்கூடிய ஈமான் கூட நம்மள்ட்ட இல்லையே. இதையெல்லாம் அல்லாஹ் நம்மளோட கண்ணுல காட்டுவதற்கான காரணம் என்ன? நான் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒர்க் பண்றேன். நான் போய் அங்க ஷஹீதுன்னு சொல்றேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஷஹீதுங்கிற வார்த்தையே தெரியல. எவ்வளவு பெரிய மலைக்கும் நடுவுக்குமான வித்தியாசம்னு பாருங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு 1.5 வருடம் மக்கள், அந்த குழந்தைகள் களத்தில் நின்று கொண்டு, ஆச்சரியமா இருக்குங்க. அவ்வளவு மெச்சூர்டா அந்த குழந்தைங்க பேசுதுங்க. ஈமானிய மெச்சூரிட்டியோட பேசுது. எம்முடைய குழந்தைகளுக்கு, இங்கே பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஷஹாதத்துங்கிற வார்த்தை கூட தெரியல. தாய்மார்களே, சகோதரிகளை யோசித்து பாருங்கள். இஸ்திகாமத் என்ன சாதாரணமான விஷயமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை தன்னுடைய சுன்னத் என்று சொல்கின்றான், நியதி என்று சொல்கின்றான். அல்லாஹ் முஸ்லிம்களுடைய அணியை சலித்துக்கிட்டே இருப்பான், சலித்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளை தாங்கி தாங்கி அந்த சல்லடையினுடைய அந்த அந்த ஓட்டையின் வழியாக கீழே உழுகாம இருக்கணும், மேலேயே இருக்கணும். அந்த சோதனைகள், அதற்கு ஒரு உதாரணத்தை தான் நான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாருமே தோத்துட்டோம் பிலாலை தவிர, நான் இஸ்திகாமத் எவ்வளவு பெரிய விஷயம். இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய இஸ்திகாமத் எவ்வளவு பெரிய நிலை குலையாமை. அல்லாஹ் அந்த நிலை குலையாமைக்கு எவ்வளவு பெரிய பரிசை தந்தான். அதுக்கப்புறம் முஅத்தஸிலா எட்டியே பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் அழிச்சிட்டான். அப்ப தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு வெற்றியை ஒரு சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அந்த அளவிற்கு. அதனாலதான் இமாம் ஷைக் குத்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க. சோதனைகளை கொடுத்துத்தான் அவன் உண்மையான முஃமினா பொய்யான முஃமினா நிரூபிக்கணுமா? எவ்வளவு கேள்வி பாருங்க, எவ்வளவு கூர்மையான கேள்வி பாருங்க. சோதனைகளை கொடுத்துத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவன் உறுதியான முஃமின், இவன் பலவீனமான முஃமின், இவனோட ஈமான் சில்லறைத்தனமான ஈமானுடைய முஃமின்னு சோதனையை கொடுத்துதான் புரிய வைக்கணுமா? ஷைக் குத்ப் ரஹ்மத்துல்லாஹி கேக்குறாங்க. இல்ல, அவனோட கல்வில எவ்வளவு ஈமான் இருக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியும். எவ்வளவு சோதனை தாண்டுவான்னு அல்லாஹ்க்கு தெரியும். உலகத்துக்கு காட்டணும்ல. அவனுடைய உறுதியான ஈமானை கிழித்து ஊரறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரூபிக்கிறோம் பாரு. அவனுக்கு உறுதியான ஈமான் இருக்கு. இவ்வளவு சோதிச்சும் அவன் தடுமாறவில்லை. அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தும் அவன் காலத்துல நிக்கிறான் பாரு. அதாவது நம்ம உலகையே மிரட்டிய யஹ்யா சில்வார் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டமா இல்லையா? அது நிலை குலையாமை. என்ன எனக்கு ஒன்னா என்ன, என் வாழ்க்கையில 2 நாள், ஒண்ணு விதிக்கப்பட்ட நாள், இன்னொன்று விதிக்கப்படாத நாள். எனக்கு மரணம் விதிக்கப்படாத நாளா இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு பெரிய உளவுத்துறையை கொண்டு வா, எவ்வளவு பெரிய ராணுவத்தை கொண்டு வா, ஒரு இது என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நேரத்துல எனக்கு விதிக்கப்பட்ட நாள், அதுதான் என்னுடைய மரணத்துடைய நாள்னு சொன்னா, பூமிக்கடியில நான் 1000 கிலோமீட்டர் போனாலும் என்னை கொல்றது ரொம்ப ஈஸி. எங்க இந்த வார்த்தையெல்லாம் என்ன இது? தாய்மார்களே, சகோதரிகளே, அப்புறம் சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா எவ்வளவு பெரிய தியாகங்களுக்கு பின்னால் அல்லாஹ் இப்ப உலகளாவிய அளவுல பலஸ்தீன் என்பது முஸ்லிம் மட்டும் பேசக்கூடிய தலை போய் இன்றைக்கு உலகமே பேசுகின்றது பலஸ்தீனை. எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க தெரியுமா? குறிப்பாக அமெரிக்கா. தாய்மார்களே, குறிப்பாக அமெரிக்கா. எத்தனை கல்லூரி மாணவர்கள் வந்து களத்துல நின்றுக்கிறாங்க தெரியுமா? அந்த களத்திலே எத்தனை மாணவிகள் ஷஹாதத் சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏன் இப்ப இவ்வளவு பொறுமையோடு இருக்கிறாங்க, இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க, இவ்வளவையும் தாங்கிக்கிறாங்களே, இந்த மக்கள் எங்கிருந்து அந்த உறுதியை பெறுகின்றார்கள்? அப்ப நிச்சயமாக இந்த மார்க்கம் உண்மையானதாக, சத்தியமானதாக, ஹக்காகத்தான் இருக்கும் என்று அந்த மக்கள் உணர்ந்து ஷஹாதத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊர் பிரச்சனையை அல்லாஹ் உலகளாவிய பிரச்சனையாக்கிட்டான். எல்லா கண்களும் அந்த மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் அல்லாஹ் ஏற்படுத்தின சில முயற்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் அற்புதங்களையும் வரலாற்றுல தான் அல்லாஹ்வுடைய உதவியை நம்ம கேள்வி கேட்கிறோம். அல்லாஹ் கண்ணால காட்டுறான்.
ஒரு பக்கம் அந்த பூமி எரிந்து கொண்டிருக்கின்றது, அந்த பொருளாதாரம் அவர்களுக்காக முடக்கப்படுகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகளாவிய அளவிலான மக்களினுடைய பரிதாபத்தையும் கரிசனையும் அந்த பலஸ்தீன் மக்கள் காட்டுறான். இதுவரைக்கும் சுதந்திரமான பலஸ்தீன் என்று முஸ்லிம்கள் முழங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு உலக நாடுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. சுதந்திரம் அந்த பலஸ்தீன் பூமிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. தாய்மார்களே, சகோதரிகளே, அநீதி நிச்சயம் அணைந்தே தீரும். அநீதி நிச்சயம் அணைந்தே தீரும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. சத்தியம் வரும், அசத்தியம் ஒளிந்து போகும், நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்பது இறைவனுடைய வாக்கு. ஆனால் அவன் அதனை நிகழ்த்துவதற்கு ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அந்த காலத்திற்குள் அல்லாஹ் முஸ்லிம்களை சலித்துக் கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் எந்த முஸ்லிம்களிடம் உறுதியான ஈமானும் நிலை குலையாமையும் வலுவான ஈமானோடு அந்த களத்திலே அவன் இருக்கின்றானோ, அந்த முஸ்லிம்களை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான வெற்றியை தருவான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பலஸ்தீனுடைய ஈமானிய சொந்தங்களுக்கான நிஅமன் பதீலா, எதையெல்லாம் இழந்தார்களோ அதனை விட சிறப்பானதை, சிறந்ததை அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுப்பானாக. அவர்களுக்கு இதை மகத்தான வெற்றியாக மாற்றி அருள் புரிவானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இழந்ததற்கான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான ஆசுவாசத்தை, நிம்மதியை அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. அவர்களுடைய உறுதியான ஈமானை நம்முடைய கல்புக்குள் அல்லாஹ் கொண்டு வருவானாக. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய கல்விகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.